பூச்சாண்டி ரயிலு வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி மெயிலு வண்டியிலே வராம் வராம் பூச்சாண்டி ரயிலு வண்டி. காதல் மீதானா காதல் மீதானா உன்னை காண. ஓ இப்போ தாண்டி எழுந்தேன். சரிடி கிளம்புறேன். May I get in, doctor? Yes, come in. Yes, take your seat. Yes, sir. Kavya, It's very good. no problem. Simple ஆ ரொம்ப அலர்ஜியா இருக்கு டாக்டர். வெயிட் கெயின் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல். காலையில எழுந்திரிச்சோனே ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு. எனக்கு மென்ஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப நீங்க உங்களோட ஹெல்த் ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? வீட்ல பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்றதுனால நைட் ஷிஃப்ட் வேணும். காலையில போய் பண்ணுவீங்க. ஏதாச்சும் டைட் ஏதாச்சும் டைம் பண்றீங்களா? இல்ல டாக்டர். இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் சீசனல் சேஞ்சஸ் தான். அதாவது இந்த சீசன்ஸ்க்கு நம்ம இந்த ஹெல்த்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த ஹெல்த் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்றது. அதுவும் இல்லாம இந்த சீசன்ஸ்க்கு நம்ம இந்த ஃபுட்டை தான் எடுத்துக்கணும். மெயின்டைன் பண்ணணும். கரெக்டாக இந்த ஹெல்த் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் அதெல்லாம் பண்றது இப்பதான் காரணம் எதுனா தூக்கி சரி. கையில் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வருது, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை பாப்பா. நான் இது கிளைமேட் சேஞ்ச்னால உனக்கு இந்த மாதிரி உன் பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்காம உனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டுது. 6 சீசன்ஸ் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். ஒரு சீசனும் 2 மாசம் எடுத்துக்கணும் உனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு சீசன்லேருந்து இன்னொரு சீசன் வர்றப்போ இந்த மாதிரி சீசனல் சேஞ்சஸ்னால உனக்கு டிசீஸ் வருது. இப்போ முன்னாடி நமக்கு ரெய்னி சீசன் இருந்துச்சு. அப்போ நீ வந்து சூடா பொருள் சாப்பிட்ட, நான்வெஜ் நிறைய சாப்பிட்ட, ஓகே. இப்போ சம்மர் சீசன் வந்துகிட்டு இருக்கு. சம்மர் சீசன் வந்தா நீ என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட ரெஜிமெண்ட்ஸை நீ மாற்றணும். வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பழையது சாப்பிடணும், குளிர்ச்சியா சாப்பிடணும், இளநீ குடிக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஆனால் நீ அது எதுவுமே செய்யறது இல்லை. ஃபோன் முதல்ல எங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் உனக்கு கதை சொல்றேன். ஏதாவது ஒன்று நீ உன் காதில் வாங்கினியா? எதுவுமே வாங்காத. அப்புறம் இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, நாக்கில் புண்ணா இருக்கு, இது சாப்பிட முடியல, அது சாப்பிட முடியல, நீ என்கிட்ட சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே 12 மணிக்கு கரெக்டாக வெளியில போறேன். ஏன் உன்னால சாயங்காலம் போக முடியாதா? நான் இருக்கிற வரையும் உனக்கு யாருமே புரியவே புரியாது பாப்பா. நான் போனாதான் உனக்கு யாருமே புரியும். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. காவ்யா, காவ்யா, சரி நான் கொடுக்குற மெடிசனை எடுத்துக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ டாக்டர். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிக்கலாம். வாழ்க்கை போகிற வேகத்தில் நம்ம உடல்நிலையை சரியாக கவனிக்காமல் விட்டுடுறோம். ஆனால் அது பெரிய பிரச்சனையாக வரப்போ தான் நம்ம தீர்வை நோக்கி பயணிக்கிறோம். இது வந்து ருத்துச்சரியை பற்றி மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்க்கை முறையே அதை எல்லாத்தையும் தீர்வாக சொல்லிட்டாங்க. இது நம்ம கண்டுக்காமல் அலட்சியமாக பார்த்துறோம். இது கூட இயற்கையும் சீலழிக்கிறோம். இதனால் சீசன்ஸில் நிறையா சேஞ்சஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வர்ஷா, அதாவது ரெய்னி சீசன். அது ஸ்டார்ட் ஆகிற மந்தில் இருந்து செப்டம்பர். ஆனால் அந்த டைமில் அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகாமல் லேட்டாக ஸ்டார்ட் ஆகுது. காரணம் நம்ம பண்ணுற பொல்யூஷன். இதனால் நம்மளுக்கு நிறையா டிசீசஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தால் மட்டுமே தான் இந்த லைஃப் மாறும். ஒரு நல்ல வேர்ல்டாக நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அமைத்து கொடுக்க முடியும். பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை பார்த்துப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் தட்
நம்மளை நாமளே தான் பார்த்துக்கணும். பி த சேஞ்ச், பி ஹெல்த்தியர், பி பாசிட்டிவ்.